ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால். ஸோ இன்றைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் 6th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இயல் வந்து 6 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஓகேங்களா, நியூ புக் 6 வரைக்கும், இயல் 6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து இயல் 7க்கான டெஸ்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், நீங்கள் எப்படி டெஸ்ட் எழுதணும், ப்ளஸ் ஆன்சருக்கு எப்படின்னு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணணும், உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க, இப்போ தான் நம்மளுடைய வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஸோ நம்மளுடைய சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே பிடிஎஃப் லிங்க்குன்னு இருக்கும். ஸோ அதில் விட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஆன்சர் கீயும் இருக்கும், கொஷின் பேப்பரும் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு படிங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சோட்டி ஆன்சர் கீ பாருங்கள். ஆன்சர் கீ பார்த்து உங்களுடைய ஆன்சரை செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கேன். ஓகேங்களா, 50 கொஷினுமே தரமான கொஷின்ஸ் தான். ஸோ 50 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.